பல கனவுகளோட பிப்ரவரி மாதம் பால் காய்ச்சி கட்டின வீட்டுக்குள்ள வாழ்றதுக்குள்ளாகவே குவைத் கோர தீ விபத்துல சிக்கிய மகன். தீ விபத்துல தன்னுடைய மகனும் இறந்துட்டதா சொல்றாங்களே, மகனுடைய நிலைமை என்னங்கிற பெற்றோர்களோட பரிதவிப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. குவைத் நாட்டுல கடந்த புதன்கிழமை அதிகாலையில் நடந்த தீ விபத்துல ஒரே கட்டிடத்துல இருந்த 150க்கும் மேற்பட்டோர் விபத்துல சிக்கியதா சொல்லப்பட்டுச்சு. இதுல 41க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அதுல தமிழர்கள் 5 பேர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாச்சு. கருப்பண்ணன், சின்னதுரை, வீராசாமி, மாரியப்பன், முகமது ஷெரீப், குனாப் ரிச்சர்ட் ராயின்னு 5 தமிழர்கள் உயிரிழந்ததா குவைத் தமிழ் சங்கம் மூலமா தகவல் கிடைச்சதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னமும் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இது பத்தி இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடல அப்படின்னும் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் தன்னுடைய மகனுடைய நிலைமை குறித்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கவலையில ஆழ்ந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஆதனூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் 28 வயதான குனாப் ரிச்சர்ட் ராய் அவர்கள். இவங்க கடந்த 2019 இருந்து குவைத் நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் கட்டுமான கம்பெனில குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா பணி செஞ்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. சமீபத்துல தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்துல இவரும் தங்கி இருந்ததாகவும் போன் பண்ணியும் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால பெற்றோர்களால அவரை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் மகன் குறித்த தகவல் தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற பெற்றோர்கள் மகனை மீட்டு தருமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. என் பேர் கிருபராயப்பன். என் தம்பி மயன் தான் அந்த குவைத்துல இருந்தது. ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு 10 தரப்புல சொல்றாங்க உயிரோடு இருக்கணும், 100 தரப்புல சொல்றாங்க இறந்துட்டோம்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் என்னுடைய தம்பி மயன் வந்து அந்த தமிழக அரசும் இந்திய அரசும் கொண்டாந்து ஒப்படைக்கணும் எங்ககிட்ட. அதான் எங்களுக்கு செய்யற பெரிய நன்றி. నువ్వు హాస్పిటల్లో కొంచెం చూసుకో మెడికల్ சார் என்னோட உயிர் சார், நீங்க தான் சார் எனக்கு எல்லாமே. நீங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க உங்க பேரு கூட பச்சை குத்தி இருக்கேன். 104 டிகிரி ஃபீவர் அடிக்குது, இருந்தாலும் உங்களை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்க்க கான்வேயை நோக்கி ஒரு பெண் ஓடோடி வந்திருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த பொண்ணு ஓடி வரத பார்த்ததும் வண்டியை உடனடியா நிறுத்திருக்காரு. முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்கப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சார் நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண வரல சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட உயிர் சார், நீங்க என்னோட உயிர். நீங்க பாருங்க உங்களோட பேரை கூட நான் பச்சை குத்தி இருக்கேன் அப்படின்னு கை காட்டுறாங்க. நீங்க ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்க கால்ல ஒரே ஒரு தடவை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்ட்ரிக்டா மறுத்துட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த பெண்மணி சொல்றாங்க, சார் எனக்கு 104 டிகிரி ஃபீவர் இருக்கு, இருந்தாலும் உங்களை பார்க்கணும்னு ஓடோடி வந்தேன் சார் அப்படின்னு சொல்லும் போது சந்திரபாபு நாயுடு அவர்களே, என்னம்மா இது இவ்வளவு ஃபீவரை வச்சுட்டு நீ முதல்ல போய் உடம்பு பாருமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டம் விஜயவாடாவில கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் போயிருக்காருங்க. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்களோட பேரு நந்தினி, மதனப்பள்ளியில இருந்து வந்திருக்காங்களாம். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.